ஆசீர்வதிப்பாராக. அடுத்த செய்திக்காக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். கெட்ட குமாரன் என்ற தலைப்பில் யாபேஸ், சகோதரி யாபேஸ் அவர்கள் செய்தியை பகிர்ந்து கொடுக்கும்படியாய் நம்ம மற்றில் இருக்கிறாங்க. அவர்கள் நமக்கு முன்பதாக வந்து நல்ல செய்தியை பகிர்ந்து கொடுப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. இந்த ஓய்வு நாளின் மாலை வேளையிலே இந்த நிறைவு ஆராதனையில் உங்களோடு கூட பேசத்தக்கதாக தேவனடினுக்கு தந்திருக்கிற மற்றலாத கிருபைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இரண்டாவதாக இங்கு பேசத்தக்கதாக வாய்ப்பு கொடுத்த வாலிப சங்க தலைவர் அவர்களுக்கும் திருச்சபையின் போதகர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்கள் அன்பு நல்ல பிதாவே, இயேசுப்பா, அந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சந்தோஷமும் சமாதானமான அந்த வேலையில் ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய சத்திய வார்த்தைகளை படிக்க காத்திருக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த ஆவியின் துணையோடு நாங்கள் இவைகளை கற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் எங்களை வழிநடத்தும் மனமாய் புண்ணியநாதரே இயேசுவில் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பு நல்ல பிதாவே, ஆமென். நான் இங்கு பேசத்தக்கதாக எனக்கு கொடுக்கப்பட்ட ஓமை என்ன அப்படின்னு சொன்னால், இளையகுமாரன். இந்த இளையகுமாரன் ஓமையை வந்து பலரும் பல பெயர்களை அழைப்பதுண்டு. கெட்ட குமாரன் என்று அழைப்பதுண்டு, இளையகுமாரன் என்று அழைப்பதுண்டு, காணாமற் போன குமாரன் என்றும் அழைப்பதுண்டு. நான் இந்த நாளிலே உங்களோடு கூட எந்த தலைப்பில் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் சொன்னால், காணாமற் போய் திரும்ப கிடைத்த மகன் என்ற தலைப்பில் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த ஊமையானது வேதாகமத்தில் லூக்கா 15வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் இந்த ஓமையை நாம் வந்து வேதாகமத்தில் வாசிக்க முடியும். லூக்கா 15வது அதிகாரம் 11வது வசனம் 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை வாசிப்போம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். இங்கு பார்க்கும் பொழுது இந்த ஓமையில ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறாங்க. அதில் இளைய குமாரன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், தகப்படத்தில் போய், தகப்பனே, எனக்கு வர வேண்டிய ஆஸ்தியில் பாதி எனக்கு பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். தகப்பனை என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், பிரித்து கொடுக்கிறார். அதை எடுத்துக்கொண்டு அவன் தூர தேசத்துக்கு போய் அது துன்மார்க்கமாய் அழித்து போட்டான் என்று சொல்லி நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். இந்த இளைய குமாரன் தன்னுடைய தகப்படத்தில் போய் என்னுடைய ஆஸ்தியை பிரித்து தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அம்மையாருடைய புஸ்தகத்தில் வாசிக்கும்போது அம்மையார் அங்கு 2 காரியங்களை பதிவு செய்கிறாங்க. என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், முதலாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அவன் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அவன் எப்படி உணர்ந்தான் அப்படின்னு சொன்னால், ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பது போல உணர்ந்தான். தன்னுடைய தகப்பன் சொல்லுகிற நல்ல காரியங்கள் அவனுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவனுக்கு கடினமான காரியங்களைப் போலவும், தன்னுடைய தகப்பன் சொல்லுகிறபடி நடந்தா நமக்கு விருப்பமான வாழ்க்கையை வாழ முடியாது, நமக்கு திருப்தியான வாழ்க்கையை வாழ முடியாது, உலக போன போக்கில் நம்ம வாழ முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் என்ன முடிவெடுக்கிறான் அப்படின்னு சொன்னால், ஆஸ்தியை பாதி எடுத்துக்கொண்டு அவன் தூர தேசமாய் போய் தன் ஆஸ்தியை அழித்து போட்டான் என்று சொல்லி நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவன் தன்னுடைய தகப்பனை காட்டிலும் தன்னை ஞானவானாக எண்ணிக்கொண்டான். வேதாகமத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் தங்களை ஞானிகள் என்று எண்ணியும் பைத்தியக்காரர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இந்த வாலிபன் தன்னை ஞானியாக எண்ணிக்கொண்டவனாக தன்னுடைய தகப்படத்தில் போய் தன்னுடைய ஆஸ்தியை பிரித்து கேட்கிறான். வாங்கி கொண்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், தூர தேசமாய் போய் தன் ஆஸ்தியை அழித்து போட்டான் என்று சொல்லி நாம் இங்கு வாசிக்கிறோம். 14வது வசனமும் 15வது வசனத்தையும் வாசிக்கலாம். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைபட தொடங்கி
அந்த தேசத்தின் குடிகளில் ஒருவரிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். இங்கு பார்க்கும் பொழுது அங்கு இவன் தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து ஆஸ்தியை பிரித்து கொண்டு போகிறான். இங்க பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய ஆஸ்தியை துன்மார்க்கமாக அழித்து போட்டு இப்பொழுது வெறுங்கையனாக இருக்கிறான். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பொழுது அந்த தேசத்துல ஒரு கொடிய பஞ்சம் உண்டாகிறது. அந்த கொடிய பஞ்சம் உண்டாகிற நேரத்தில் அந்த தேசத்தில் உள்ள ஒரு செல்வந்தனோடு போய் ஒட்டி கொண்ட அந்த சூழ்நிலையில அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வயல்களிலே பன்றிகளை மேய்க்கும்படி அவன் அங்கு அனுப்புகிறதை நாம் அங்கு பார்க்க முடியும். தொடர்ந்து 16வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பன்றிகள் தின்னுகிற தவுட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. இங்க பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது செல்வந்தனாக வாழ்ந்தான், ஆடம்பரமாக வாழ்ந்தான். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது அவன் இங்கு தன்னுடைய ஆஸ்தியை பிரித்து கொண்டு ஆஸ்தியை துன்மார்க்கமான காரியங்களை செலவழித்து துன்மார்க்கமாக அவைகளை அழித்து போட்டு இப்போ உணவு கூட இல்லாத சூழ்நிலையில், வாழ்வதற்காக ஆகாரம் இல்லாத சூழ்நிலையில் அவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னு சொன்னா, இந்த பன்றியோட தவுட்டுனால நம்மளுடைய வயத்தை நிரப்பிடுவோமா அப்படின்னு சொல்லி அவன் அங்கு யோசிக்கிறதை நாம் அங்கு பார்க்க முடியும். தொடர்ந்து 17வது வசனத்தை வாசிக்கலாம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இங்க பார்க்கும் பொழுது அங்கு இப்போதான் அவனுக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னா, புத்தி வருது. ஐயோ, என்னுடைய தகப்பனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது எவ்வளவு நல்லா வாழ்ந்தேன், அருமையான உணவு உண்டனே, என்னுடைய தகப்பனுடைய வீட்டில் இருக்க கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு நல்ல உணவு இருக்கிறதே, இதோ நான் பசியினால் சாகிறேனே, இந்த பண்டிகளுடைய தவுட்டினால் என்னுடைய வயத்தை நிரப்பிக்கொள்ள ஆசையா இருக்கிறேனே, அதனால நான் என்ன பண்ணுவேன், நான் எழுந்து என்னுடைய தகப்பனத்தில் ஓடி போய், தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், ஆகையினால் உங்களுடைய குமாரன் சொல்லிக் கொள்வதற்கு எனக்கு தகுதி இல்லை, என்னை உங்களுடைய கூலிக்காரர்கள் ஒருவராக வைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்தை விட்டு அவன் கடந்து செல்கிறது நாம் அங்கே வாசிக்க முடியும். அம்மையாருடைய புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அம்மையார் அழகாக எழுதுறாங்க. அவன் ஓடுகிறான், தன்னுடைய தகப்பனை பார்ப்பதற்காக ஓடுகிறான். அப்படி ஓடிக்கொண்டிருக்கும் போது அவனுடைய மனதில் பல யோசனைகள் தோன்றுகிறது. அந்த யோசனைகள் என்ன அப்படின்னு சொன்னா, ஐயோ, என்னுடைய தகப்பனிடத்திலிருந்து ஆஸ்தியை வாங்கிட்டு வந்தனே, இப்பொழுது ஒன்றுமில்லாதவனாக வெறும் கையனாக நான் நிற்கிறேனே, உடுக்க ஒரு நல்ல உடை கூட இல்லையே, என்னுடைய தகப்பனிடத்தில் நான் போய் எப்படி நிற்பேன், என்னுடைய தகப்பன் எந்த கண்ணோட்டத்தில் என்ன பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பல யோசனைகளோடு பல சிந்தனைகளோடு அவன் அங்கு ஓடுகிறதை நாம் அங்கு பார்க்க முடியும். ஆனால் தகப்பனோ, 20வது வசனத்தை வாசிப்போம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். பார்க்கும் பொழுது தன்னுடைய தகப்பனிடத்தில் போகிறான். தன்னுடைய தகப்பன் என்னை என்ன கண்ணோட்டத்தில் பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு பல யோசனைகளோடு சிந்தனைகளோடு அவன் ஓடினான். ஆனால் தகப்பனோ அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அவன் தூரத்தில் வரும்பொழுதே அவன் எப்படி இருக்கிறான்னு பார்க்கல, அவனுடைய தோற்றத்தை பார்க்கல, அவனுடைய சாயலை பார்க்கிறார். தன்னுடைய மகன் வருகிறதை பார்த்த உடனே அவர் ஓடி அவனை கட்டி அவனை முத்தம் செய்து அவனை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கணும். அப்போ அந்த குமாரன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், தகப்பனே, உமக்கு விரோதமாக உங்களுடைய பரத்துக்கு விரோதம் பாவம் செய்தேன், என்னுடைய குமாரன் சொல்வதற்கு எனக்கு தகுதி இல்லை, ஆகையினால உங்களுடைய கூலிக்காரர்கள் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்றான். ஆனா தகப்பனோ, உன்னை என்னுடைய குமாரனாகவே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அங்கு ஏற்றுக்கொள்கிறதை நமக்கு பார்க்க முடியும். இந்த ஊமையிலே நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம், இந்த ஊமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இன்னைக்கு பல நேரங்களில் நம்மளும் இந்த இளைய குமாரனை போல தான் இருக்கிறோம். என்ன சிந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால், தேவன் நமக்கு நல்ல காரியங்களை தந்திருக்கிறாரு, 10 கற்பனையை தந்திருக்கிறாரு. ஆனால் நம்முடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், 10 கற்பனையெல்லாம் கஷ்டம்ப்பா, அதெல்லாம் கை கொள்ள முடியாது, அது சாத்தியமற்ற காரியம், அதெல்லாம் கை கொள்வது ஒரு மனிதனால் சாத்தியமற்ற காரியமாக இருக்கிறது, ஆகையினால 10 கற்பனையெல்லாம் கை கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு துணிந்து பாவம் செய்கிறதை நாம் இந்த உலகத்தில் நாம் அங்கே பார்க்கிறோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால்,
என்னுடைய வாழ்க்கையில என்னால் எவ்வளவு பாவம் செய்ய முடியுமோ அவ்வளவு பாவத்தை நான் செய்வேன். என்னால் எவ்வளவு துன்மார்க்கமாக நடக்க முடியுமோ அவ்வளவு துன்மார்க்கமாக நடப்பேன். என்னால் எவ்வளவு மோசமான வாழ்க்கையை வாழ முடியுமோ அவ்வளவு மோசமான வாழ்க்கையை வாழ்வேன். கடைசியில் கர்த்தர் இறங்கி வரும்போது அவருடைய பாதப்படியில் விழுந்து, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை எல்லாம் உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறேன், முழு இருதயத்தோடு உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிறேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, ஆண்டவர் இறக்கமுள்ள ஆண்டவர் இல்லையா, ஆண்டவர் என்னை மன்னிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பலர் நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது கிருபையின் காலம் முடிகிறது வரதான் அவருடைய இரக்கம் நம்ம மேல் இருக்கிறது. குமாரன் தகப்பன் தேடிக்கொண்டிருக்கிற நாட்களுக்குள்ளாக தகப்பனத்தில் போய் சேர்ந்தான். தகப்பன் அவனை குமாரனாக ஏற்றுக்கொண்டார். இன்று நம்முடைய பரம தகப்பன் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நம்ம எப்போ போக போகிறோம்? இப்போ போனோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய குமாரனாக ஏற்றுக்கொள்ள காத்திருக்கிறார். அதே பரவாயில்ல, நான் இன்னும் கொஞ்ச நாள் துன்மார்க்கமாக வாழ்ந்துக்கிட்டு நான் ஆண்டவர்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லுகிற சூழ்நிலையை நமக்கு பார்க்குறோம். இன்னும் சில கருத்துக்களை வைக்கிறாங்க. பள்ளியில் அதிகமாக வேதாகமத்தை குறித்து பேசுவது உண்டு. அப்படி பேசும்பொழுது மாணவர்களிடையில் ஒரு கருத்து இருக்கிறதை என்னால் பார்க்க முடிந்தது. என்ன கருத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் ஆண்டவர் 2ஆம் முறை வருவார். வரும்பொழுது மரித்திருந்தால் மறுரூபமாக்கப்பட்டோ இல்லை உயிரோடு இருந்தாலோ நியாய தீர்ப்புக்கு பிறகு என்னுடைய பாவத்திற்காக நான் என்ன பண்ண போகிறேன்? மரிக்க தானே போகிறேன். ஆகையினால அந்த ஒரு நிமிட வழிக்காக நான் என்னுடைய மொத்த வாழ்க்கையும் எனக்கு விருப்பமான வாழ்க்கையை வாழாமல் நான் வீணடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்விகளை அங்கே வைக்கிறதை நாம் அங்கே பார்க்க முடியும். இதை குறித்து நான் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது நான் ஒரு வசனத்தை அங்கு நான் பார்த்தேன். மத்தேயு 25வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 25வது அதிகாரம் 46வது வசனம். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். நம்ம முக்கியமாக கவனிக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால் நித்திய ஆக்கினை. இதை நம்ம ஆங்கில வேதாகமத்தில் படிக்கும் பொழுது எட்டர்னல் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அதை கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் எவர் லாஸ்டிங் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறத நம்ம அங்கே பார்க்க முடியும். இந்த எட்டர்னல் மற்றும் எவர் லாஸ்டிங் அப்படின்ற இந்த 2 வார்த்தைக்குமான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் முடிவில்லாத. ஒருவேளை மரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது முடிவாக இருந்திருக்கும், ஆனால் இது முடிவல்ல, இது நித்தியமாக படப்போகிற பாடு என்று நாம் அங்கே பார்க்கிறோம். ஒருவேளை ஒரு நிமிடத்தில் நான் அழிந்து போயிடுவேன், அதனால நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் பாவம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. இங்கே நம்ம பார்க்கும் பொழுது நித்திய ஆக்கினை, நித்தியமாக ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் அங்கு பாடுகளை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகளாக துன்மார்க்கர்கள் கடந்து செல்கிறதை நாம் அங்கு பார்க்க முடியும். அப்போ 10 கற்பனை கஷ்டம் தானே. ஒரு பொருள் மேலே அளவு கடந்த அன்பு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பாவம். ஒருத்தரை மனம் கஷ்டப்படத்தக்கதாக அவங்கள பேசிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பாவம். அப்போது இப்படிப்பட்ட கற்பனைகள்லாம் இருக்கிறதே, இது கஷ்டம் தானே அப்படின்னு சொல்லி கேட்டா வேதம் சொல்லுகிறது அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே. அப்போ ஏன் நமக்கு பாரமானவைகளாக தோன்றுகிறது? ஏன் நம்ம கற்பனைகள் பாரமானவைகள் என்று எண்ணுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நாம் இன்னும் கற்பனையை கைக்கொள்வதற்கான முயற்சியை நம்ம போடாதனால நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் கற்பனை கடினமானது அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கோம். ஒருவேளை நம்ம அந்த கற்பனையை கை கொள்வதற்கு ஒரு முயற்சியை போட்டிருப்போம் அப்படின்னு சொன்னால், அந்த பாதையை நோக்கி பார்த்துருப்போம் அப்படின்னு சொன்னால் அந்த பாதை இன்பமாக இருந்திருக்கும், அந்த பாதை மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் எது திருப்திகரமான வாழ்க்கை, எது சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு நான் நினச்சிருந்தனோ அந்த வாழ்க்கையை காட்டிலும் மகிழ்ச்சியான வாழ்க்கை, அந்த பாதையோட முகப்பை பார்த்துருப்பேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு புரிஞ்சிருக்கும். அதனால் நான் அந்த பாதையை விட்டு வெளியே வந்திருக்க மாட்டேன். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், இன்னும் இந்த உலக சிந்தைகளோடையே நம்ம அந்த 10 கற்பனையை பார்த்து கொண்டிருப்பதனால நமக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னால், இந்த 10 கற்பனை பாரமான காரியங்கள், கஷ்டமான காரியங்கள் என்று நாம் எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். சரி, நான் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் பாவமாக இருக்கிறதே, நான் என்னுடைய வாழ்க்கை பாவத்தினால் நிரம்பி இருக்கிறதே, இப்போது நான் என்னுடைய தகப்பனிட்ட போனா, என்னுடைய தேவனிடத்தை போய் என்னுடைய பாவத்தை அறிக்கலானா தேவன் என்னை என்ன கண்ணோட்டத்தில் பார்ப்பாரு, தேவன் என்னை நான் எந்த மூஞ்ச வச்சுட்டு என்னுடைய ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிற்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், வேதம் சொல்லுகிறது ஏசாயா 44வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். பார்க்கும் பொழுது மேகம் எப்படி மறைஞ்சு போகும் அப்படின்னு சொன்னால் காணாமல் போயிடும்.
அதே மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டா மட்டும் போதும், அந்த பாவங்களை நான் காணாம போக பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு வசனம் எரேமியா 34 வசனம் சொல்கிறது, நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். நானே மறந்துடுறேன் உன் பாவத்தை, நீ என்னிடத்துல வா, பாவத்தை அறிக்கையிடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எரேமியா 50 வசனத்தை வாசிக்கலாம். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேலின் அக்கிரமம் தேடப்பட்டாலும் அது காணாதிருக்கும், யூதாவின் பாவங்கள் தேடப்பட்டாலும் அவைகள் கிடையாதிருக்கும், நான் மீதியாக வைத்திருக்கிறவர்களுக்கு மன்னிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறாங்க. பார்க்கும் பொழுது தேடப்பட்டாலும் கிடையாதிருக்கும். இந்த காலத்தில் ஒரு எவிடன்ஸை கடல் ஆழத்தில் கொண்டு போய் மறைச்சு வச்சாலும் அதை தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு இந்த உலகத்தில் விஞ்ஞானம் இருக்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், என்னுடைய பாவங்களை என்னுடைய பாதப்படில் கொண்டு வச்சுட்ட அப்படின்னு சொன்னால் அந்த பாவத்தை இனிமேல் யாராலையும் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. உன்னுடைய பாவத்தை மறைய பண்ணுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். ஆகையினால பாவத்தை நாம் அறிக்கையிட்டால் மாத்திரமே போதும். இங்கு இந்த காணாமற் போய் திரும்ப கிடைத்த மகன் என்ற தலைப்பில் நம்ம என்ன காரியங்களை கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய பரம தகப்பன் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நாம் நிச்சயமாகவே காணாமற் போன பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் நம்ம தேடி கொண்டிருக்கிற காலத்துக்குள்ளாக நாம் அவரிடத்தில் போய் சேருவோம். ஆகையினாலே தேவன் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் போய் சேருவோம், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வோம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.